நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் பாலு, அப்பா கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து பதில் சொல்டா. டேய், அப்படி தலையாட்டினா என்னடா அர்த்தம்? சரிப்பா. அப்பாவோட கனவு நிறைவேற்றியா? சரிப்பா. அப்பாவோட கனவு என்னடா? என்னம்மா? என்ன சுசிலா இவன் என் கனவு என்னன்னு தெரியலங்கிறா? டேய் பாலு, அப்பா உயிரை வாங்காதடா, சொல்லுடா. அப்பாவோட கனவு எனக்கு என்னன்னு எப்படிமா தெரியும்? அவன் தான் கேக்குறான்ல, நீங்க தான் சொல்லுங்களேன். டேய் பாலு, பாலசுப்ரமணியம், அப்பாவோட கனவெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்டா. சாதாரண பாலுவா இருக்க நீ பாடும் நிலா பாலு மாதிரி மாறணும். கண்ணா, விஜய் டிவில சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஆரம்பிக்க போறாங்கடா. ஆஹா, இந்த சூப்பர் சிங்கரை பாத்துட்டாரா? அதுல நீ கலந்துக்கிற, முதல் பரிசு ஜெயிக்கிற, உலக புகழ் பெற. அப்பாவோட கையில அந்த வெற்றிக்கணியை கொண்டாந்து தருவியாடா? அப்பா, சொல்றா. எனக்கு பாட வரலப்பா. ஐயோ சுசிலா, என்னடி இவன்? டேய் பாலு, அப்பாவை ஏன்டா டென்ஷன் பண்ற? எனக்கு பாட வரலமா. அது எப்படிடா வராம போகும்? அது எப்படி வராம போகும்? உன் உடம்புல ஓடுற என்ன ரத்தம் தெரியுமா? என்ன ரத்தம் தெரியுமா? தெரியும்பா, ஓ பாசிட்டிவ்ப்பா. அது இல்லடா, உன் உடம்புல ஓடுறது இசை ரத்தம், மியூசிக்கல் பிளட். உங்க தாத்தாவோட அப்பா பெரிய மிருதங்க வித்வான். உங்க தாத்தா சந்திரபாபு வாய்ஸ்ல பாடுவாரா. நானும் உங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்து பாடிக்கிட்டு இருக்கோம். உங்க அம்மாவோட பாட்டி கோயில பக்தி பாட்டு பாடுறவங்க. எங்க அம்மா ஜிக்கிம்ப வாய்ஸ்ல கலக்குவாங்க. உங்க அம்மாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். ஆனா எனக்கு வரலையேப்பா, நான் என்னப்பா பண்றது? அது எப்படா வராம போகும்? நீ ஒரு மீன் குஞ்சு, நீந்த தெரியாதுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? அப்பா, டேய், மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா? அதுக்கு தானா வரும்டா. அது மாதிரி தான் உனக்கு சிங்கிங்கும். அப்பா எனக்கு ஸ்விம்மிங் வரேன்ப்பா, ஆனா சிங்கிங் வராதுப்பா. பாலு, அப்பாவை டென்ஷன் பண்ணாத, முயற்சி பண்ணுடா. முயற்சி பண்ணா உனக்கு பாட்டு தன்னால வரும். அப்பா, என்ன எனக்கு பாட்டு பிடிக்கலப்பா. அடிச்சா ஏங்க, விடுங்க. என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான்? ஏண்டா, உங்க அம்மா உனக்கு பால் மட்டுமாடா ஊட்டினா? பாலோட சேர்த்து இசையும் தானடா ஊட்டினா? சொல்லுடி. டேய் பாலு, அப்பா சொல்றத கேளுடா, தயவு செஞ்சு பாடுறா. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் விட மாட்டாங்க போல இருக்கே. ஏண்டி, உனக்கு ஞாபகம் இருக்கா? இவனுக்கு 2 வயசா இருக்கும்போது சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 1 ஆரம்பிச்சாங்க. அப்ப உன்னை ஆசையா தோல்ல தூக்கி போட்டு கூட்டு போனேன். கை குழந்தையெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உனக்கு 4 வயசா இருக்கும்போது சீசன் 2 ஆரம்பிச்சாங்க. அப்பவும் நான் உன்னை கூட்டு போனேன். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னு நீ பாடின. ஆடிஷன்ல இந்த பாட்டெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு உன்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நீ 3வது படிக்கும் போது சீசன் 3 ஆரம்பிச்சாங்க. அப்பா, இந்த கதைலாம் எனக்கு தெரியும்பா. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதைத்தான் நீ மறந்துறிய. அதனாலதான் உனக்கு அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். அப்பா, என்னடா வேணும் உனக்கு? எனக்கு கிரிக்கெட் தான்ப்பா பிடிக்கும். எனக்கு பாட்டு வேணாம்ப்பா, கிரிக்கெட் விளையாட போறேன்ப்பா. டேய், நீ ஒரு சச்சினாலும் ஆக முடியாது. அப்பா, என்னால எஸ்பிபியும் ஆக முடியாதுப்பா. முயற்சி பண்ணணும்டா. நான் சச்சினாகவே முயற்சி பண்றேன்ப்பா. டேய், கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதே சொல்லி வெறுப்பேத்துற. நாங்க தான் கல்யாண வீடு காது குத்துன்னு பாடி 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கோம். நீ அது சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணி பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாம் பாடுவேன்னு பார்த்தா இப்படி அடம்பிடிக்கிறியாடா? ப்ளீஸ்ப்பா, என்னால முடியாதுப்பா. ஏய், இவனுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. ஒரு 4 நாளைக்கு பட்டினி போடு, அப்பதான் சரி வருவான். இத பாரு, நீ சூப்பர் சிங்கர் ஆகணும், அவ்வளவுதான். பா பா என்னது குட் மார்னிங்கா? நான் விளையாடுறீங்களா? நம்ம அவசரம் வர சொன்னீங்க, வந்தா இங்க உக்காந்து எல்லாரும் கதை விட்டுனுக்கிறீங்க. ஏய் பலூனு, நீ தானே ஃபோன் பண்ண, என்னன்னு சொல்லு. இல்ல குருவி, சும்மாதான் உன்னைய பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் உன்னை வர சொன்னேன். அடிச்சோண்ணா. குருவி ரொம்ப டென்ஷன் ஆகுது, எதுக்கு கூப்பிட்டோன்னு விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்ற வேணாண்டி. அப்ப சொல்ல வேணாங்கிறியா? ஏய் ஏய், என்ன விளையாடுறீங்களா? சம்பந்தப்பட்டவனை நிக்க வச்சுக்கின்னு நீங்களே சுத்தி சுத்தி பேசுனீங்க. ஏய், என்னன்னு சொல்லுங்க. குருவி, நீ ஸ்கூல் படிக்கிறப்போ லீவுக்கு என்ன பண்ணுவ? நம்ம தான் ஸ்கூலுக்கே போனது இல்லையா, அப்புறம் என்ன லீவு? நீ ஸ்கூல்ல படிச்சியா இல்லையா? ஏய், சரி, நீ படிச்ச, நாங்க நம்புறோம். நீ எவ்வளவு படிச்சாலாம் கேட்கல. நீ படிக்கிறப்ப ஸ்கூல் லீவ் விடுற போது நீ என்னென்னலாம் பண்ணுவ?
கிட்டி புல்லு விளையாடுவேன், நாளை சொல்லு. கோலி விளையாடுவேன், அப்புறம் பொம்புரம், பட்டம், வேற என்னெல்லாம் பண்ணுவ? நல்லா ஊர் சுத்துவேன், அப்புறம் காக்கா முட்டைலாம் திருடுவேன், திருட்டு மாங்க அடிப்பேன். ஏய் ஏய், இப்ப எதுக்கு எல்லாரும் கை தட்டி விசில் அடிக்கிறீங்க? உன் மூஞ்சிய பார்த்தா மாங்க அடிக்கிற மூஞ்சி மாதிரியே தெரியல. ஏன் மாங்க அடிக்கிறதுன்னு தனியா எதனா மூஞ்சிக்கு தான்? இல்ல குருவி, உன் கண்ணுல அந்த பவர் தெரியல. ஹலோ, கண்ணுல பவர் இல்லனா அது நல்ல கண்ணு இல்லன்னு அர்த்தம். பவர் இல்லனா கண்ணாடி போடணும். குருவி, நான் அந்த பவர் சொல்ல குருவி, நினைச்சது அடையணும்ன்ற பவர். ஏய், இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? என்ன குருவி கேட்க போறோம்? 2 மாங்காய் அடிச்சு கொடுந்தா கேட்போம். ப்பு, சப்ப மேட்ரு. இதுக்கா என்ன இந்த வேவாத வெயில வர சொன்னீங்க? இப்போ என்ன, உங்களுக்கு மாங்காய் தானே வேணும்? என் கூடயே வாங்க, சந்தையில உங்களுக்கு மாங்காய் வாங்கி தரேன். சந்தையிலையா? ஐய குருவி, அவ்வளவுதானா நீ? கிளம்பு கிளம்பு. இப்போ என்ன, மாங்காய் தானே வேணும் உங்களுக்கு? திருட்டு மாங்காய் தான் வேணும். புரியலையே. ஓஹோ, அவளா நீ? இங்க பாருங்க, நானு உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 3 மாங்காய் வாங்கி தரேன், போதுமா? எங்களுக்கு மொத்தமா 3 மாங்காய் போதும் குருவி, ஆனா அடிச்சுதான் தரணும். எல்லாம் ஒண்ணுதானே? இது வேற டேஸ்ட் குருவி. அது எப்படி வேற டேஸ்ட் ஆகும்? திருட்டு மாங்காய் டேஸ்டா இருக்கும் குருவி. சரி, இப்போ என்ன, உங்க எல்லாருக்கும் மாங்காய் அடிக்கணும், அவ்வளவுதானே? ஸ்டாப் போகுது. சரி சரி, வாங்க மரத்தை காட்டுங்க. மேல பாரு. ஐய, என்ன குருவி? இதெல்லாம் ஒரு மாமரமா? பின்ன இது என்ன வேப்ப மரமா? 8 தூரத்துல இருக்குது. யாராச்சும் ஏறி உழுக்குனாலே போதும். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை? முயற்சி பண்ண குருவி, முடியல. அப்படியா? ஆமாங்க குருவி. பலூனே, ஒரு கல்லேத்து குறி பார்த்து ஏறி. சரி. இதான் உங்க ஊர்ல குறி பார்த்து எறியிருதா? இல்ல குருவி, நீ சொன்னது சரியா காதுல விழல. குறி பார்த்து எரியறதுக்கு பதிலா குருவிய பார்த்து எரிஞ்சிட்டேன். ஏய் புடி, நீயாவது ஏறி. ஐயோ, ஏய், என்ன ஏறிறீங்க? என்கிட்ட கொடு, நான் ஏறிறேன். இந்த குருவி. இப்ப பாருங்க. என்ன அதெல்லாம்? ஆமா, நீ யாரு? நான் யாரா? குத்தகக்காரன். இல்ல, சின்ன பசங்க ஏதோ ஆசைப்பட்டு கேட்டுச்சிங்க, அதான். அண்ணே, தப்பு நடந்து போச்சுண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுலாம் இல்ல, அங்க பாரு. அண்ணே, அவ்வளவு காசு என்கிட்ட இல்லையே. காசு கொடுக்காமலாம் நகர முடியாது. அப்போ நவுந்தா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவினியா, நீ என்னடா யோசிக்கிற? இல்ல, அதான் தலையாட்டி மேல பத்தி என்னமோ யோசிக்கிறியே, என்னன்னு சொல்லு. டேய், எதிர தேலமான போட்டு டார்ச்சர் பண்ற. அவ மொக்கையாத காரணத்தை சொல்லி நம்மள கடுப்பேத்துவா. டேய் கிருமி, என்னடா யோசிக்கிற? சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, நானே கேக்குறேன். டேய் கிருமி, அப்படி என்னதான்டா யோசிக்கிற? ஒண்ணு இல்லடா, நம்மளுக்கே லீவ் ஓட்டுறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இந்த வாத்தியாருங்களாம் எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல. அதான் இதெல்லாம் தேவையா உனக்கு? இந்த யோசனை உனக்கு தேவையா? இததான் இவ்வளவு நேரம் ஆனா அந்த பத்தி யோசனை பண்ணியா? ஏன்டா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம என்ன போய் திட்டுறீங்க? என்ன பண்ணுவாங்க? பேப்பர் திருத்துவாங்க. டேய், இவனை போடுறா. அதான் பேப்பர் திருத்தி ரிசல்ட் சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? ஆமா இல்ல? ஆமா, நான் பாஸ் ஆஃபீலா? எப்ப வந்து குண்டே எந்த கேள்வி கேக்குறான் பாரு. மறந்துடுச்சுடா. அட பாவி, ஆன்சர் மறந்துட்டா கூட பரவாயில்ல, பாஸ் ஆஃபீலனா கூட மறந்துட்ட. டேய் சொல்லுங்கடா. என் கும்பிட்டு தலையா, 7th ஆள் பாஸ் ஆயிட்டா. ஆல் பாஸ் ஓகே, என்ன பாஸா? ஏடா, எப்படி கலைக்கிறான் பாத்தியா அவன்? டேய், ஆல் பாஸ்னு சொன்னீங்க, நான் பாஸ்னு சொன்னீங்களா? அடி திமிர பாத்தியா அவனுக்கு? சரி, இன்னும் யாரும் என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. டேய்,
இவன் இன்னும் அடங்கவே இல்லையாடா? அட்டாக் பண்ணுங்கடா. டேய் அங்க போற பலூனே. அவன் எங்கடா இங்க வந்தா? டேய் நம்ம பலூனடா, பலூன் விக்கிறவரு. தம்பி என்ன கலர் வேணும்? ஆரஞ்சு கலரு. இந்தாப்பா. டேய் நம்ம தமிழையடா. அவரு டீ விக்கிறல சொன்னாங்க. பயங்கரமான தசாவதாரமா இருக்கு. சந்தேகமா இருந்தா கூட்டு பாத்துருவோம். ஏ பலூனே. என்னப்பா? ஒண்ணு இல்ல சார், பலூனு. இந்த வரேன்டா. என்னடா சவுண்ட் விட்டு பலூன் வாங்க சும்மா நிக்கிறீங்க? வாங்கடா. சார் இது விக்கிறதுக்கா சார்? அப்புறம் என்ன சைக்கிள்ல கட்டி அழகு பக்கம் வச்சிருக்கேன்? இல்ல சார் ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னு. ஓஹோ நம்பிக்கை இல்லையா? இப்ப பாரு. ஓ பலூனே பலூனே பலூன் சார் பச்சை கலரு மஞ்சள் கலரு ஊதா கலரு சின்ன பிள்ளைங்க விளையாடுற பலூன் 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 சார். இப்ப நம்புறீங்களா? சார் ஏன் சார் பலூன் நிக்கிறீங்க? என்னடா கேள்வி இது? இதெல்லாம் ஒரு வியாபாரம்டா. இல்ல சார் நீங்க போய் பிச்சை எடுக்க கூடாது, திருட கூடாது. இது ரெண்டையும் தவிர வேற எது வேணாலும் பண்ணலாம்டா. இல்ல சார் நீங்க தமிழையா. அது உள்ள இது வெளியே. நான் ஒரு வியாபாரி, நீங்க எல்லாம் கஸ்டமர்டா. அப்படியா சார்? ஏய் முதல்ல இந்த சார்னு கூப்பிட நிறுத்துக்கடா. சரிங்கண்ணே. பலூன்னா ஒரு பலூன் எவ்வளோண்ணா? ஏய் எத்தனை அண்ணன்டா? ஒரு பலூன் 10 ரூபாடா. 10 ரூபாவா? என்ன சார் பலூன் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு? ஏய் என்ன விளையாடுறீங்களா? எல்லா கடையிலயுமே பலூன் எல்லாம் ஜாஸ்தி தான்டா. டேய் பலூனை பாக்குறமே பார்த்துட்டு எல்லாத்தையும் வச்சிடலாம். என்ன சார் எங்களுக்கு மொத்தமா 6 பலூன் வேணும். பேக்கேஜ் எவ்வளவு தெரியுங்க? என்ன பேக்கேஜா? சார் மொத்தமா வாங்குறப்ப ஹோல்சேல் ரேட்டுக்கு தருவீங்களா சார்? ஏய் இது என்ன அரிசியா உளுந்தா ஹோல்சேல் ரேட்டு கொடுக்கறதுக்கு? டேய் நான் வாங்குறதே ரீட்டைல் தானடா வாங்குறேன். டவுட்டா இருந்தா பொட்டலம் கடையில போய் கேட்டு பாருங்கடா. சார் அங்கெல்லாம் எது சார், நீங்களே பார்த்து சொல்லுங்க சார். டேய் இந்த பாருங்க, பலூன் வாங்குறதா வாங்க, இல்லனா இடத்த காலி பண்ணுங்க. சும்மா நோய் நோய்னு கேள்வி கேட்டுக்கிட்டு. சார் பலூன்ல ஸ்ட்ராங்கா இருக்குமா சார்? டேய் இது என்ன பாலா? பலூன் தானே இது. சார் அதுக்குல சார் வாங்கின வீட்டுக்கு போறதுக்குள்ள வெடிச்சது சார். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. டேய் பலூன் கலர் பாக்குற மாதிரி எல்லாத்தையும் போட்டு டேய் உடைக்கிறோம். என்னங்கடா? ஒண்ணு இல்ல சார், யார்கிட்ட காசு இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன கலர் பலூன் வேணும் எடுங்க. எடுங்க. 4 பலூன் ஷெல் பண்ணுவோம். ஏய் ஏய் என்ன பண்றீங்க? ஏய் பாத்து வெள்ளடா. ஏய் உடைச்சு ஏய் என்ன பண்றீங்க? ஏய் சார் நான் பேசணும்ல சார் வெடிக்கும்னு. நாளைக்கு வரும்போது நல்ல பலூன் எடுத்துருவாங்க சார். வரேன் சார், வாங்கடா. எவ்வளவு தைரியம் தான் கொம்ப மரத்திலேயே தேங்காய் பறிச்சிருப்ப. தேங்காய் இல்லண்ணே, மாங்காய். மாங்காய். ஏங்க கொம்பனா யாருங்க? கொம்பன தெரியாது உனக்கு? கும்கி படத்துல ஒரு காட்டு யானை வரும் கொம்பன்னு. அந்த கொம்பனை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது. என்ன கிண்டலா? வந்துட்டு இருக்காரு உப்பு மிளகா தூளோட. எதுக்குண்ணே? மாங்காவை தொட்டு சாப்பிடவா? உப்பு மிளகா தூள் மாங்கால தேய்க்க இல்ல, உன் முதுத்தோலை உரிச்சு அதுல தேய்க்க. ஐயோ ஒழுங்கா பறிச்ச மாங்காய்க்கு காசு கொடுத்தா உன் உடம்புக்கு நல்லது, இல்லைன்னா கஷ்டம் தான். ஏன்னா ஒரு மாங்காய்க்கு 300 ரூபாய். உங்களுக்கே ஜாஸ்தியா தெரியலையாண்ணே? 300 ரூபாய் மாங்காய்க்கு கிடையாது, உன் திருட்டுத்தனத்துக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு திருட்டானே. ஒழுங்கா காசை கொடு, இல்லைன்னா கொம்பைண்ட பேசிக்க. டெரரா பேர் வச்சதுனால வில்லன் ஆயிராங்களா இல்ல வில்லன் ஆயிடும்னு தெரிஞ்சே இப்படி டெரரா பேர் வச்சுக்கிறானு தெரியலையே. என்ன என்கிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்குது, வாங்கினு என் கட்டை அவுத்து விட்டுருங்க. என்ன லஞ்சமா? இல்லண்ணே எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. உனக்கு பதிலா நான் உதவாங்கிறதுக்கா? கொம்பனை பத்தி உனக்கு தெரியாது. மாங்காலாம் எண்ணி வச்சிருப்பான், ஒண்ணு குறைஞ்சாலும் கொலைதான். ஓவர் பில்டப் ஆகுது. என்னண்ணே செல்போன்லாம் வச்சுக்கிறீங்க? ஹைடெக்கான காவல்காரரா இருப்பீங்க போல. கண்டவன்லாம் இப்ப செல்போன் வச்சிருக்கான், நான் வச்சிருக்க கூடாதா? அதுவும் சரிதான். யாருண்ணா அது உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுக்குற பிச்சைக்காரன்? என் முதலாளி கொம்பன் தான். ஓ அவனா இவன்? சிக்கனமானவர். சொன்னாங்க. முதலாளி சொல்லுங்க முதலாளி. ஒன்னும் அவசரம் இல்ல, ஆளை புடிச்சுதான் வச்சிருக்கேன். ஓடுனா கால் நரம்ப வெட்டிடுறேன். ஐயோ இந்த மாங்காய் திருடுறதுக்கு கால் நரம்ப வெட்டுறதா? பரதேசி படம் கிளைமாக்ஸ் மாதிரில இருக்கு. வரும்போது வாங்க முதலாளி, ஒன்னும் அவசரம் இல்ல. என்னது
ஒன்னும் அவசரம் இல்லையா? யோ எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதியா. என்ன இன்னும் 2-3 தோட்டத்துல திருட வேண்டியது இருக்கா? விட்டா என்ன முழு நேரம் திருடன் சொல்லுவ போல இருக்குது. சார் வாங்க சார், நல்ல வேலை வந்தீங்க, வந்து என்ன காப்பாத்துங்க சார். ஏயா அறிவில்ல உனக்கு? கேக்குறாருல, பதில் சொல்லு. யோ அவரு உன்னையே தான் கேக்குறாரு, பதில் சொல்லு. சார் என்ன சார்? ஏயா 50 பைசா கொடுத்தா மாங்காய் தர போறாங்க, அத போய் திருட வந்திருக்க. சார் பசங்க தான் சார் மாங்காய் வேணும்னு சொன்னாங்க, அதான். யோ நீ மாங்காய் திருடிட்டு பசங்க மேல வெளியே போறியா? இல்ல சார், பசங்க தான் சார் நிஜமாலுமே கூட்டு வந்தாங்க. பாய முடியா? தோட்டக்காரரு என்னப்பா? ஒரு மாங்காய்க்கு 300, மொத்தம் 5 மாங்காய் 1500 ரூபா கொடுத்து கூட்டிட்டு போங்க. சரி தெரியாம பண்ணிட்டேன், இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். உங்க மன்னிப்புலாம் யாருக்கு வேணும்? பணத்தை கொடுங்க. ஏயோ ஒரு மாங்காய்க்கு 300 ரூபா எந்த மாங்காய் மரம் தருவானா? சார் பணத்தை கொடுங்க, இல்லைனா. யோ யாரு அவன் முதலாளி? கொம்பன். ஓ அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், அவனை விடு. சார் நீங்க பணத்தை கொடுங்க, இல்லைனா. திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. எல்லாம் மாங்காய் இடம் முன்னாடி இருக்க முடியாதா? உனக்கெல்லாம் 300 ரூபா மாங்காய், 300 ரூபா மாங்காய். யாரியா கொம்பே? எங்க இருக்கியா? இல்ல சார் அவரெல்லாம் வேணாம் சார், நீங்க கிளம்புங்க. அப்ப மாங்காய் காசு அதெல்லாம் வேணாம் சார். அவுத்து விடு. சரிங்க. புரிவே எப்படி நம்ம டிராமா 2 ஆரை விட்டு தோட்டத்துக்காரன் பயந்து உன்னை விட்டுட்டான்ல. சார் என்னையா உங்களை காட்டிலும் அந்த தோட்டக்காரன் எவ்வளவு பரவாயில்ல சார். அவன் அடிக்கிறேன்னு கடைசி வரைக்கும் அடிக்கவே இல்லை சார். ஆனா நீங்க காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவளை கைய வச்சீங்களா சார்? புரிவே நீங்க போங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் கிளி, இன்னைக்கு நீ மேட்ச்ல பின்னிட்டடா. டேய் நீ போட்ட பால தானே அவன் அடிச்சிட்டான். அவன் சூப்பரா அடிச்சேன்னு அவனுக்கு பெருமையா சொல்றேன், உனக்கு அசிங்கமா இல்ல? டேய் யார் பால் போட்டா என்னடா? நம்ம நண்பர் சூப்பரா அடிச்சான் பார்த்தல. ஆமாண்டா, கிளி கலக்கிட்டான். டேய் போதும்டா. டேய் மின்னலு, என்னடா சொல்ல வர இப்போ? இன்னைக்கு நடந்தது மேட்சே இல்ல, மேட்ச் பிக்சிங். அது மேட்ச் பிக்சிங்கா? என்னடா சிரிக்கிறீங்க? இன்னைக்கு நடந்தது மேட்சா? இதெல்லாம் போங்க மேட்ச். டேய் நம்ம டீம்ல கிரிக்கெட்ல கிளி தான் பிஸ்ட், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம்டா ஃபீல் பண்ற? அவனே பெரிய டோனியா? டேய் பின்னடா வேணும் உனக்கு? டேய் மின்னலு, நாளைக்கு மேட்ச்ல பந்த போடு, நான் அடிக்கிறேன். டேய் என் பேர் என்னன்னு தெரியும்ல, மின்னலு. அதே மாதிரிதான் பந்து வரும், நீ ஆடுவியா? டேய் அவனை பில்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ஏன்டா இப்ப ஓவரா பில்டப் பண்ற? டேய் பல்லா, நாளைக்கு மேட்ச்ல நீ பந்த போடு. கிளி ஜெயிச்சிட்டனா நாளைக்கு நீ எனக்கு ஆட்டுகால் சூப் வாங்கி தரணும். அப்பா அவுட் ஆயிட்டானா நான் உனக்கு வாங்கி தரேன். சரிடா பெட்ரா. சரிடா பெட்ரா. பீப்டா திரும்ப போட பீப்டாதடா. என்னடா சொன்னேன் உன்கிட்ட? டேய் உன்னதான்டா. என்ன சொன்ன உன்கிட்ட? என்னடா சொன்ன உனக்கு? அப்பா ஒழுங்கா பாட்டு கிளாஸ் போய் பாட்டு கத்துக்கடானா மட்டையை தூக்கிட்டு இங்க வந்து நிக்கிற. இப்படி உருப்படாத பசங்களோட சேர்ந்துக்கிட்டு நீ உருப்படாம போலான்னு பாக்குறியா? பிச்சு முடியும் பிச்சு. இல்ல அங்கிள், கிளி வரமாட்டேன்னு தான் சொன்னா. நாங்க தான். என்னடா அவனுக்காக நீங்க பழிய ஏத்துக்கிறீங்களா? அது இல்ல அங்கிள். இத பாருங்கடா, உங்களை பத்தவங்களுக்கு வேணா உங்க மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. எங்க பரம்பரை சங்கீத பரம்பரை, தெரியுமில்ல? டேய் என்னடா கிண்டலா? பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு? உங்க கூட சேர்ந்து தாண்டா அவன் உருப்படாம போயிட்டான். அங்கிள் அவனுக்கு கிரிக்கெட் தான் அங்கிள் பிடிக்கும். எனக்கு பாட்டு தான் பிடிக்கும். என் புள்ள என்ன ஆகணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். அந்த உரிமை உங்களுக்கு இல்ல, புரியுதா? நாங்க இல்ல அங்கிள், கிளிக்கு கிரிக்கெட் தான் அங்கிள் பிடிக்கும். என்னது கிளியா? இன்னொரு வாட்டி அந்த பேரை சொன்னீங்க தொலைச்சிருவேன். இவன் வேறு பாலசுப்ரமணியம், வேணும்னா பாலுன்னு கூப்பிடுங்க. இனிமே கிளியில் கூப்பிட்டீங்க அவ்வளவுதான். டேய் வாடா. அப்பா நீங்க போங்கப்பா, நான் பின்னாலேயே வரேன். டேய் நான் என்ன பண்ணணும் நீ சொல்லி தரியா? நான் சொல்றத நீ கேளு, புரியுதா? வாடா. சரிப்பா. இந்த மட்டை உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ உருப்பட மாட்ட. இனிமே இதை தொட்ட உன் கையை வெட்டிடுவேன். வாடா உட்காரு.
என்னடா அப்படி ஆயிடுச்சு